வணக்கம். நம்முடைய இயற்கணிதத்தினுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். இது ஸ்டேட் போர்டு 9ஆம் வகுப்பில் இருக்குது. அப்புறம் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டுக்கு உண்டு. கவனிங்க. அது போக ஆர்ஆர்பி இல்லை என்டிபிசி குரூப் டிக்கு இந்த கொஸ்டின்ஸு நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் வரும். கவனிங்க. இப்போ பல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி யாது? இஸ் எ பாலினாமியல் which is divided by x plus 1. Find the remainder. Which is divided by x plus 1. Find the remainder. இப்போ பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல். இப்போ இது ஒரே ஒரு உறுப்பு இருக்குது. இது ரெண்டு உறுப்பு இருக்குது. இப்படி மறைச்சிட்டிங்கன்னா ரெண்டு உறுப்பு இருக்குது. ஈருறுப்பு கோவை எத்தனை உறுப்பு இருக்குது? இதெல்லாம் மறைச்சாச்சு. ஒரு உறுப்பு மட்டும் வச்சுக்கோங்களேன். 3x மட்டும் தனியாக இருந்தால் அது ஓர் உறுப்பு கோவை. 2 உறுப்பு இருந்தால் ஈருறுப்பு கோவை. 3 உறுப்பு இருந்துச்சுன்னா 3 உறுப்பு கோவை. இது 3க்கு மேலே இருந்தால் பல் உறுப்பு கோவை. சரிதானா? பாலினாமியல், மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், இது பாலினாமியல். இப்போ இது பவரில் சொன்னோம்னா இங்கே பவர் 3 இருக்குது, இங்கே பவர் 2, ஹையஸ்ட் பவர் டிகிரி, அதிகபட்சமான அடுக்கு தான் படின்னு சொல்லுவோம். இது முப்படித்தான கோவை. 3 படி இருக்குது. முப்படி கோவை. புரியுதா? கியூபிக் ஈக்குவேஷன். இந்த பவரில் ஹையஸ்ட்னு இருக்கும், அது பேர் கியூபிக். 3 இருந்தால் கியூபிக் ஈக்குவேஷன். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது 2 இருக்குது. குவாட்ராடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இது ஒரு படித்தான சமன்பாடுன்னு சொன்னால் ஈக்குவல் 0ன்னு இருக்கணும். இது அப்போ ஈக்குவல் 0 இல்லை அப்படின்னா கியூபிக், அதான் பாலினாம். இதில் கியூபிக் ஈக்குவேஷன் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்பிரஷன், கோவை. சரிதானா? ரைட். கவனிங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி என்ன? ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு மெத்தட் என்னன்னு பார்ப்போம். ப்ளஸ் 1 அப்படின்னா ஈக்குவல் 0ன்னு போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்கன்னு அர்த்தம். மீதி மட்டும் கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக -1, ரிமைண்டர் கேட்டாங்கன்னா -1 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 -1 கியூப் -1 ப்ளஸ் 1, ஸோ 3 -3 ப்ளஸ் 1 எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் 0. ஸோ ரிமைண்டர் 0, மீதி 0. இந்த ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதுக்கு இன்னொரு பேர், எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பேர் ஃபேக்டர், அதாவது காரணி. இந்த 0 வந்தால், 0 வரலன்னா பிரச்சனை இல்லை. இப்போ மீதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது மீதி, அவ்வளோதான். சரிதானா? ரைட். ஒரு வேளை மீதி ஈவு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மீதி மற்றும் ஈவு காண்க, ரிமைண்டர் அண்ட் கோஷன்ட் அப்படின்னா இதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுதணும். கோஎஃபிஷியன்னா கெழு, முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். இது பேர் கோஎஃபிஷியன்ட், கெழுன்னு அர்த்தம். கரெக்டாக ஆர்டரில் இருக்கணும். 3, 2, 1 கான்ஸ்டன்ட். இப்போ ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க, அப்போ -1 எப்படி சரின்னு பாருங்கள். முதல் டேமை அப்படியே இறக்கிக்கோங்க. இந்த ரெண்டையும் பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். 2. இந்த ரெண்டையும் பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 -1 சாரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 1, 3 -2 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், -1, 1 -1 0. இதான் ரிமைண்டர். இது கோஷன்ட். கியூபிக் ஈக்குவேஷன்லேருந்து 1 டிகிரி குறைஞ்சிட்டுனா இங்கே x² சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு எக்ஸு, இங்கே கான்ஸ்டன்ட். இது பேர் கோஷன்ட். இது ரிமைண்டர். சரிதானா?
அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மெத்தட்லையும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம். கோஷன் ரிமைண்டர் கேட்டால் இப்படி தான் செய்யணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இஸ் ஏ ஃபேக்டர். எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர். -1 போட்டால் +1 இஸ் ஏ ஃபேக்டர். +1 இருந்தால் -1, -1 இருந்தால் +1 மாற்றி போடணும். இஸ் ஏ ஃபேக்டர், காரணி ஆகும். நீங்கள் அடுத்த பாருங்கள், f of x = x³ - x + 1 என்பது g of x = 2 - x இன் மடங்கா மல்டிப்ளான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 - x = 0 போட்டு x = 2/3 வரும். இதை கொண்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 வருதான்னு பாருங்க. 0 வந்தா மடங்கு மல்டிபிள், 0 வரல, இந்த கணக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0 வரல. ஸோ நாட் ஈக்குவல் 0 வந்திருக்கு. ஸோ மடங்கு அல்ல, நாட் மல்டிபிள், மடங்கு அல்ல. சரிதானா? ரைட். அடுத்த கணக்கு பாருங்க. பல்லுறுப்புக்கோவை என்ற பல்லுறுப்புக்கோவையை x - 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியாது x - a. அப்ப x = a ஆயிரும். x க்கு a போடுங்க, a³ - a³ ஆயிரும். a² × a, a³ plus 6a minus a. a³ கேன்சல் ஆகி 6a minus a வந்து 5a. ஸோ மீதி வந்து ரிமைண்டர் 5a. சரிதா? அதே மாதிரி அடுத்த கணக்கு பாருங்க. 2x⁴ 3x³ 2kx² plus 3x plus 6 என்று பல்லுறுப்புக்கோவையை which is divisible by x minus 2 without remainder மீதி இன்றி, that is remainder 0 without remainder. பாருங்க, x பல -2 போட்டு plus 2 equal 0, x பல -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 into 2⁴ 16 plus 3 into -8 plus 4 into 2 8 8k -2 -6 plus 6 is equal to 0 without remainder, no remainder. Remainder வந்து 0, மீதி வந்து 0. இப்போ -6 plus 6 cancel, 3 24 ஒரு 32, 32ல 22 போச்சுன்னா எத்தனை 8? சரி, 24 38 8k is equal to 24, அங்கிட்டு போனா -8, k equal to -1, k இனுடைய மதிப்பு -1. சரிதா? -2 அப்ளை பண்ணி பாருங்க. -6 4 4 2s are 8 -8 is 24, இங்க 16 32 32 -24 8 plus 3 டைம்னா -8, k equal to -1. ஓகே, அடுத்த சம் பாருங்க. 2x³ plus 4x minus 12 மற்றும் x³ plus என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளை x minus 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமானால், மீதிகள் சமம், the remainders are same, find the value of a. Remainders are same. அப்ப x -3 போட்டதுனால equal to 0, then x is equal to 3. x 3 அப்ளை பண்ணுங்க. இங்க 32 8 plus 16, இங்க 4a plus 8, சாரி, x 3 அப்ளை பண்ணணும். நான் 2 அப்ளை பண்ணிருக்கேன், 3 அப்ளை பண்ணுங்க. 9 27 plus into 2 54, 2 3 3 3 9 9 27 27 54. அப்புறம் 9a plus 12 minus 12 is equal to, அதே மாதிரி இங்க பாருங்க 3 27 plus 9 minus 6 plus a. இது எல்லாமே a எல்லாம் ஒசிரா கொண்டு, இங்க ஒரு a இங்க ஒரு a எல்லாம் ஒசிரா கொண்டு வாங்க. 8a is equal to 27 minus 6 21, இங்க -12 plus 2 cancel, 54 அங்க கொண்டு போங்க, -54. So 8a is equal to 33. 33/8. இப்போ திரும்ப ஒரு பார்ப்போம் எப்படி தப்பு இருக்கான்னு பாருங்க. x + 3 அப்ளை பண்ணுங்க. 3³ 27, 27 into 54, 9a 12 -12 cancel, இங்க 27 9 -3 2s are 6 a, sorry
9 minus 6, 9 minus 3, இங்கே 30. 27, இங்கே 9 இருக்கு. So 30. 30 minus 8a is equal to minus 24. A is equal to minus 24 by 8 equal to minus 3. A is equal to minus 3. Right. இதை கவனிச்சு வச்சுக்கோங்க. மீதிகள் சமமானால் ரிமைண்டர்ஸ் ஆர் சேம். ரிமைண்டர்ஸ் ஆர் சேம். பாயிண்ட் வேல்யூ அப்படி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் ஏ நினச்சிட்டேன். 27 plus 9 minus 6. ஸோ ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் mx பிளஸ் 24 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x பிளஸ் 3 ஒரு காரணி இஸ் ஏ ஃபேக்டர். காரணி கொடுத்துட்டான் ஃபேக்டர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. x plus 3 equal to 0, that implies x is equal to minus 3. x போல minus 3 apply பண்ணீங்கன்னா minus 27 minus 3 9 9 3 is 27 plus 3m plus 24 is equal to 0. Factor means remainder 0. Minus 3 into minus 3 into minus 3 minus 24. Minus 3 into minus 3 plus 9, 9 3 is 27. 27, 27, 54, 54 ஒரு 24 போச்சுன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. is equal to 54, 33. 54 minus 54, 24 போச்சுன்னா 30. Okay. Minus 30, அங்க bring this side minus 30. அங்க போன plus 30. Then m equal to 10. m equal to 10. m equal to 10. Minus 24 minus 24 minus 54 plus 24 minus 30. Bring this side 30. m equal to 10. Same. kx cube minus 2x square plus 25x minus 26. மீதி இங்கே no remainder. Without remainder. வகுக்கு மேலில் k இன் மதிப்பு என்ன? Find the value of k. Remainder without remainder. x போல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 2 plus 25 minus 26 equal to 0. So 28 k minus 3 equal to 0. Then k equal to 3. k equal to 3. சரிதானா? ரைட். நெக்ஸ்ட் சம். அடுத்த சம் பாருங்க. x plus 2 ஒரு காரணி இன் காரணி என காட்டுகன்னு எடுக்காங்க. இஸ் இட் ஃபேக்டர்? இஸ் இட் ஃபேக்டர்? ஷோ தட் இட் இஸ் ஏ ஃபேக்டர். இருந்தாலும் சரி. x போல மைனஸ் 2 அப்ளை பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 0 வருதான்னு பாருங்க. ரிமைண்டர் 0 வருதான்னு பாருங்க. minus 8 4 is minus 16 plus 4 plus 24 20 answer 0. So therefore x plus 2 is a factor. The x plus 2 is a factor. ஒரு காரணி ஆகும். plus 2 னா minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். minus 2 plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி answer 0 வந்தா ஃபேக்டர் காரணி ஆகும். இது அதே மாதிரி தான் 3x minus 2 equal to 0. 3x is equal to 2. Then x is equal to 2 by 3. x equal to 2 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. answer 0 வந்தா ஃபேக்டர். 0 வரலனா not a factor. இதை வந்து நீங்க திரும்ப ஒருக்க செஞ்சு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர் ஒர்க் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் 2x cube minus 6x square plus mx plus 4 ஒரு காரணி எனில் m இன் மதிப்பு is a factor. Find the value of m. Is a factor. So x is equal to, substitute x is equal to 2 into 2 cube minus 6 into 2 square plus m into 2 plus 4 is equal to 0. 8, 16, 4, 24 plus 2m plus 4 is equal to 0. 20 minus 4. 2m equal to 4. m equal to 4 by 2 is equal to 2. Okay. Next பாருங்க. x power 2018 plus 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை x minus 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியாது. x போல 1 அப்ளை பண்ணுங்க. x போல 1 power 2018 1
1 power n something 1 plus 2018 equal 2019. இது ஒர்க்கு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க. 8 power 8 into x power 4 minus 2x square plus 6x minus 7 2x plus 1 ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு இவ்வளவு கொடுத்திருக்காங்க. எனில் p, q வின் மதிப்பு மற்றும் மீதி காண்க. is a quotient divided by 2x plus 1. இந்த quotient வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இது quotient. அப்படின்னா pq வேல்யூ என்ன? இப்படி quotient சொன்னதுனால இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் சொல்லுவாங்க. சரிதானா? ரைட். எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மேல 8 minus 8 power 4. ஸோ கியூப் இல்லை, அப்போ 0 minus 2 6 minus 7. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கியூப்லனாலும் 0 போடணும். 2x minus 1. x போல -1/2 அப்ளை பண்ணுங்க. முதல் டேர்ம் அப்படியே இருக்குங்க. 8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. +2 ஆட் பண்ணுங்க. 0 மல்டிப்ளை பண்ணுங்க. 0 ஆட் பண்ணுங்க. 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 ஸோ -10. இது ரிமைண்டர். மீதியை கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரி, 8x power 4 இங்கே கியூப் ஆகிரும். 4x square plus 0x plus 6 கொடுத்தது பாருங்க. 4x cube minus plus px square minus qx plus 3 கொடுத்திருக்காங்க. இதுல கோஷன்ட்ங்கிறது இது கிடையாது. என்ன டிவைட் பண்றோமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணிடணும். டிவைடட் பை 2 ஆயிரும். எல்லா பக்கமே டிவைடட் பை 2 போட்டுரும். 4x square அப்போ 4 கிடைச்சிரும். pக்கு பதிலா -2 கம்பேர் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணணும். இந்த கோஷன்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கணும். -2 p is equal to -2. q வந்து இல்ல, எக்ஸ்ட்ரா இல்லாதனால இது 0. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ p -2 q 0 ரிமைண்டர் -10. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டிவைட் பண்ண பிறகு தான் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. கிடைக்கும் ஈவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி திரும்ப ஒரு சம்ம போடுறேன், கவனிங்க. இங்க கியூப் தான் கொடுத்துருக்காங்க. 3 11 34 106. இங்க -3 கொடுத்ததுனால +3 அப்ளை பண்ணுங்க. முதல் டேர்ம் அப்படியே இறக்கிக்கோங்க. 3 3s are 9 ஆட் பண்ணுங்க. 20 ஆட் மல்டிப்ளை பண்ணுங்க. 60 ஆட் பண்ணுங்க. மைனஸ் ப்ளஸ் 94 மல்டிப்ளை பண்ணுங்க. 12 ரிமைனிங் 1 சரிதானா? ஆட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இங்கே ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இல்லை, ஆனால் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 3x square plus 20x plus 94 அவங்க கொடுத்துருக்க ரிமைன் கோஷன்ட் ax plus b. அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா a20 b94. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு சமயம் கேட்கலாம். இப்போ கொஞ்சம் திரும்ப ஒருக்க போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனில் x plus 2 மற்றும் x minus என்பன அவற்றின் பக்கங்களா என்பதை காண்க. காரணி தேற்றத்தை பயன்படுத்தி காண்கிறது. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்னால இப்படி வருது. நமக்கு x பதிலா -2 அப்ளை பண்ண 0 வருதான்னு பாருங்க. x பதிலா +2 ஈக்குவல் டு 0னா x is equal to -2 அப்ளை பண்ணி பாருங்க. 0 வருதான்னு பாருங்க. அப்புறம் x minus 4 equal to 0, x is equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வருதா பாருங்க. 0 வந்தா அந்த ரெண்டுமே என்னுடைய பக்கங்கள். லென்த் இன்டு பெர்த் is a area of the rectangle. x plus 2 and x minus are discussed. x plus 2 and x minus are sides. இது சைடு and கேட்டிருக்காங்க. is it sides? x போல -2 அப்ளை பண்ணீங்கன்னா -2 ஸ்கொயர் 2 into -2 -8 ஆன்சர் 0. எஸ் is a form. x போல 4 அப்ளை பண்ணுங்க.
16 minus 2 into 4 minus 8. Yes, this also. So, இது ரெண்டுமே என்னுடைய பக்கங்கள் தான். சரிதானா? ரைட். ஒரு செவ்வகத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் x square plus 7x plus 12. அதன் பெர்த் வந்து x plus 3. அகலம் வந்து x plus 3. நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீளம் என்ன? லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்க அல்லது டிவைட் பண்ணணும். ஆக்சுவலா டிவைட் பண்ணணும். டிவைடட் பை x plus 3. டிவைடட் பை x plus 3. இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு விதமா செய்யலாம். இங்க ஒரு x இங்க ஒரு x இருக்கு. ஷார்ட்கட்டா இது ஒரு x வரும். இங்க 3 இருக்கு, இங்க 12 இருக்கு, 4. இது ஆன்சர். இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வரணும். இது எப்படி ரிமைண்டர் அல்லது ஃபேக்டர் பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 4. ஸோ x plus 3 into x plus 4. கட் கொடுத்தீங்கன்னா x plus 4. எப்படியாலும் செய்யலாம். கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னொரு எக்ஸையும் இன்னொரு 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணாதான் இது வரும். அதாவது இந்த கொடுத்திருக்க ஆன்சரையும் வர்ற ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணா இது வரணும். அதே மாதிரி பாருங்க. இது இணைகரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த parallelogram 25x square minus 16. இதால டிவைட் பண்ண என்ன? அடிப்பக்கம் கொடுத்து உயரம் கேட்டிருக்காங்க. பேஸ் கொடுத்து ஹைட் கேட்டிருக்காங்க. இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன். +4 எதை மல்டிப்ளை பண்ணா இது வரும் பாருங்க. இங்க 5 இருக்கு, அப்ப இன்னொரு 5x வரும். இங்க -16 இருக்கு, இங்க +4 இருக்கு, அப்ப -4 வரும். அப்ப இந்த உயரம் வந்து 5x - 4. இதே மாதிரி விவரங்களின் கூடுதல் இது வந்து n கொடுத்திருக்காங்க, சிக்மா கொடுத்திருக்காங்க, சராசரி கேட்டிருக்காங்க. சராசரி இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் சம் பை அதனுடைய x plus 4 x cube. சரி, டிவைட் பண்ண என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க. a cube plus b cube ஃபார்ம்ல இருக்கு, அப்படி சொல்லலாம். சரிதானா? இந்த மாதிரி இருக்கு. இல்லனா ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன, இங்க x cube இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. x ஸ்கொயர் பிளஸ் எத்தனை வரும்? 2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்துடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிக்மா வந்துடும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. சரிதானா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேனல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த போஸ்ட் பண்றேன்.